Hi guys, இன்னைக்கு 10th மேக்ஸில் எக்ஸாம்பிள் 1.3 நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு லெட் ஏயோட வேல்யூ தனியாக கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும். சில இதில் வந்து டேரெக்டாக இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம், ஏயோட வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சியோட வேல்யூ என்ன டேரெக்டாக கொடுத்துருப்பாங்க. இந்த கொஸ்டினில் என்னென்னா அதை டேரெக்டாக கொடுக்காம சஸ்பென்ஸாக கொடுத்துருக்காங்க, அதாவது நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு இது கொடுத்துருக்காங்க வெரிஃபை பண்ணுறதுக்கு. அந்த ரெண்டு சம்சையும் வந்து நம்ம வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். வெரிஃபைனா அது ஈக்குவல் தானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, இதுதான் நம்பர். ஃபஸ்ட்டு ஏக்குள்ளே தான் கொடுத்துரும். எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என்னன்னு கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸ் நம்ம எடுக்கிற வேல்யூ வந்து பிலாங்ஸ் டு என்னு. என்னென்ன வேறு ஒன்றும் இல்லை, நேச்சுரல் நம்பர்ஸ் எதில் ஸ்டார்ட் ஆகும்னா 1 2 3. அதை ஈஸியாக ஞாபகம் வைக்க சொல்கிறேன். நேச்சுரல்னால் இதில் ஏ இருக்குது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு இது கரெக்டாக அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. நேச்சுரல்னால் ஏ, அப்போ 1 2 3ல் ஸ்டார்ட் ஆகும். ஹோல் நம்பரில் ஓ இருக்குது, சரி, அப்போ ஓனா 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, இது ஒரு ஈஸியான டெக்னிக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை தரவு பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின் வந்தாலும் இது நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, அதில் பாருங்கள், எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு என் 1 எக்ஸ் 4. ஓகேவா, 2 பக்கம் 3 பக்கம் மூணு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலேருந்து இதில் என்னெல்லாம் நம்பர் வரும் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ரொம்ப சிம்பிள். இது வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன, இதில் முன்னாடி இருக்க நம்பரை சேர்த்து எடுக்கணும். இல்லாட்டு அந்த நம்பரை விட்டுட்டு அடுத்த நம்பர்லேருந்து எடுக்கணும், அவ்வளோதான். சரியா, இதில் வந்து ஈக்குவல் டு இல்லை, கரெக்டாக 1க்கு எக்ஸுக்கு இடையில ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை. அதாவது இன்னும் இதில் ஒரு என்ன சிம்பிள் கொடுத்துருக்காங்கல்ல, இதுதான் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அதில் வந்து இப்போ நம்மளுக்கு இந்த 1 எடுக்க முடியாது. அப்புறம் அடுத்த நம்பர் என்ன, 2 3 அப்படி போயிட்டே இருப்போம். இதில் வந்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவல் டு மென்ஷன் பண்ணியிருந்தால் இந்த 4 சேர்த்து எடுத்துருப்போம். இதில் வந்து ஈக்குவல் டு மென்ஷன் ஆகலை, கரெக்டாக. அப்போ இதில் என்ன வரும், 2ம் 3யும் மட்டும் எடுப்போம். ஓகேவா, 2ம் 3யும் கரெக்டாக வந்துட்டா. அடுத்த பி பாருங்கள், பி வந்து ஹோல் நம்பர்னு போட்டிருக்கு. அப்போ என்ன நம்பர் வரும், 0லேருந்தே வரும். ஆனால் இதில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஈக்குவல் டு சேர்த்து மென்ஷன் ஆயிருக்குல்ல, அப்போ இதில் 0லேருந்தே தொடங்கும். 0 1 2க்கு கீழே ஈக்குவல் டு இல்லை, அப்போ இந்த 2 நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது, 0வும் 1. ஓகேவா, புரிஞ்சுதா. அடுத்த சியில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு என், மறுபடியும் எக்ஸ் வந்து 3க்கு உள்ளே தான் வரும்னு போட்டிருக்காங்க. அப்போது 3க்கு உள்ளே என்னது, நேச்சுரல் நம்பர் என்னது 1 2 தான் ஸ்டார்ட் ஆகும், அதனால இதில் 0 போடலாம். கரெக்டாக, அப்போது 1 and 2. ஓகேவா, இனி நம்ம சம்முக்குள்ளே போயிடலாம். ஓகேவா, வந்து சம்மை வந்து அப்படியே எழுதியாச்சு. ஓகேவா, இல்லை இந்த டவுட் இல்லைல்ல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு, அவ்வளோதான். லெஃப்ட்டு ஹேண்டு சைடு உங்கள் வலது கை பக்கம், இடது கை பக்கம். லெஃப்ட் ஹேண்ட் சைடுனா இடது கை பக்கம், ரைட் ஹேண்ட் சைடுனா வலது கை பக்கம். ஓகேவா, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. ஃபஸ்ட்டு தனித்தனியாக எடுக்கிறதுக்காக இந்த பக்கம் ஈக்குவல் டு இந்த பக்கம்னு ப்ரூவ் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை ப்ரூவ் பண்ணணும். கரெக்டாக, அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஃபஸ்ட்டு ஒரு பக்கத்தை எடுப்போம். LHS லெஃப்ட் சைடை மட்டும் எடுத்துக்கோ. ஓகேவா, அப்புறம் இது வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குல்ல, அதை மட்டும் முதல்ல கண்டுபிடிப்போம். ஓகேவா, பிக்கு பி யூனியன் சி அதான் போட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ என்ன, இங்கேருந்து எடுத்து நம்ம இங்கே எழுதியாச்சு. ஓகேவா, யூனியன் போட்டு சியோட வேல்யூ என்ன அதை தூக்கி இதில் போட்டாச்சு. இப்போ யூனியன்னா என்ன, எல்லா நம்பரையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா எல்லோரும் சேர்ந்து இருக்கிறது தானே, அப்போ எல்லா நம்பரையும் சேர்த்து எழுத வேண்டும், அவ்வளோதான். அப்போது 1 2 ஆல்ரெடி 0 1 ஆல்ரெடி போட்டுட்டோம். ஸோ 2, அப்போ 0 1 2 இவ்வளோதான் நம்மளோட நம்பர்ஸ். ஓகேவா, அடுத்தது பாருங்கள், ஏ கிராஸ் பி யூனியன் சி. அப்போது ஏக்குள்ள வேல்யூ என்னது, ஏக்குள்ள வேல்யூ 2 3 அதை போட்டுட்டோமா, கிராஸ் போட்டுட்டு பி யூனியன் சியில் என்ன வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், 0 1 2 அதை போட்டிருக்கோம். அப்போ எப்பவும் போல் கிராஸ் நம்ம எப்படி பண்ணணும், ஃபஸ்ட் நம்பர் இதோட ஃபஸ்ட் நம்பரும், ஃபஸ்ட் நம்பர் இதோட செகண்ட் நம்பரும், ஃபஸ்ட் நம்பர் இதோட தேர்ட் நம்பரும். கரெக்டாக, அடுத்தது 3 0 3 1 3 2. ஓகே தானே. இப்போ வந்து இதை ஃபஸ்ட் ஒன்றா எடுத்துக்கணும், ஏன்னா இது ஈக்குவல் டு அது நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டுங்களா, ஸோ நம்ம இதை ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்தாச்சு. அடுத்தது RHS ரைட் ஹேண்ட் சைடு எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் என்னெல்லாம் இருக்குது, அது ஈக்குவேஷனை அப்படியே தூக்கி இங்கே எழுதியாச்சு. ஓகேவா, இதில் வந்து ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்குது, ஏ கிராஸ் பியும் கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் சியும் கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா, ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி எடுப்போம். ஏக்குள்ள வேல்யூஸ் எடுத்து இங்கேருந்து எழுதுங்க, கிராஸ் பிக்குள்ள வேல்யூஸ் எடுத்து இங்கேருந்து எழுதணும். கரெக்டாக, கிராஸ் பண்ணி இப்போ நான் சேர்ந்து சொல்லுவோமா, 2 0 2 1 3 0 3 1 கரெக்டாக வந்துருச்சா, அவ்வளோதான், ரொம்ப ஈஸி தான். அடுத்தது அதே மாதிரி ஏ கிராஸ் சிக்கு பண்ணுவோமா, ஏ கிராஸ் சி ஏக்குள்ள வேல்யூ எழுதணும், கிராஸ் பிக்குள்ள வேல்யூ எழுதணும். அப்போ இதில் எழுதணும்னா
2 cross 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. இதை மாதிரி எத்தனை நம்பர்ஸ் வந்தாலும் நம்ம வரிசையாக எழுத படிச்சுக்கணும். ஓகேவா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இது ரெண்டையும் கண்டுபிடிச்சிட்டோம். இதில் என்ன போட்டுருக்காங்க? A cross B யூனியன் A cross C கொடுத்துருக்காங்க. அப்போ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? அப்போது A cross B யூனியன் A cross Cன்னு போட்டாங்கன்னா இது அவ்வளவும் அப்படியே எழுதணும் ப்ராக்கெட்குள்ளே. யூனியன் இது மிச்சம் உள்ளதை அவ்வளோத்தையும் எழுதணும். கரெக்டாக? இப்போ எல்லாத்தையும் எழுதியாச்சு. யூனியன்னா என்ன? எல்லாரும் சேர்ந்து இருக்காது. அதே மாதிரி ஒருக்கா ரிப்பீட் ஆச்சுன்னா அந்த நம்பர் நம்ம திருப்பி திருப்பி எழுதி காட்டணும்னு கிடையாது. ஒருக்கா இருக்கிறத நம்ம எழுதினா போதும். அப்போ 2, 0, 2, 1, 2, 1 ஆல்ரெடி இருக்குது. அப்புறம் 2, 2, 3, 0, 3, 1, 3, 2, 3, 2, 1 வந்து 2 தடவை இருக்குது. நம்ம ஒருக்கா எழுதினா போதும். ஓகேவா? இது அடுத்த இக்குவேஷன் வந்தாச்சா? இப்போ கம்பேர் பண்ணுங்கள். 2, 0 இருக்கா? 2, 0 இருக்குது. 2, 1 இருக்கா? 2, 1 இருக்குது. 2, 2 இருக்கா? 2, 2 இருக்குது. 3, 0 இருக்கா? 3, 0 இருக்குது. 3, 1 இருக்கா? 3, 1 இருக்குது. 3, 2 இருக்கா? 3, 2 இருக்குது. அப்போ எல்லாமே சேமாக இருக்குது. அப்போது 1 = 2 அப்படின்னா என்ன ஆகும்? RHS = LHSன்னு ஆயிரும். கரெக்டாக? அப்போது இந்த இக்குவேஷன் வந்து சரியானது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சம் இருக்குது. இதை வந்து நீங்கள் வந்து புரிஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே விடாதீங்க. அப்போ அப்படி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வராது. இந்த மேக்ஸை பொறுத்த வரைக்கும் திருப்பி திருப்பி சம் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். இந்த சம்ஸ்லாம் திருப்பி திருப்பி போட்டு பாருங்கள். அப்புறம் எந்த சம் தந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேவா கைஸ்? அடுத்த கொஸ்டின் A cross B intersection C. இது வரைக்கும் நீங்கள் வந்து யூனியன் பார்த்தோம். கரெக்டாக? இது வந்து இன்டர்செக்ஷன். இந்த யூவை வந்து கமத்தி போட்டிருக்காங்களா, அதுக்கு பேர் இன்டர்செக்ஷன். ஓகேவா? அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அங்கே யூஸ் பண்ண அதே டெக்னிக்ஸ் தான். ஃபஸ்ட்டு எதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத LHSன்னு எடுக்கிறோம், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத RHSன்னு எடுக்கிறோம். ஓகேவா? LHS வந்து A cross B intersection C. ஓகேவா? அப்புறம் B intersection Cனா என்னது? B எழுதியிருக்கோம், இன்டர்செக்ஷன் C எழுதியிருக்கோம். ஓகேவா? யூனியன் வந்து எல்லாமே சேர்ந்து எப்படி வருதோ அதை மாதிரி இன்டர்செக்ஷன் வரும்போது எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். இன்டர்செக்ஷனில் வந்து எது காமனாக இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இந்த B இன்டர்செக்ஷன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதில் காமனாக எந்த நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் எடுக்கணும். இதில் என்ன நம்பர் இருக்குது? இதில் 1 மட்டும்தான் இருக்குது. அப்போ இதில் நம்ம 1 மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? அடுத்தது A cross B intersection C. ஓகேவா? எனக்கு ஜூம் ஆக மாட்டேங்க. இங்கே பாருங்கள். இப்போ நம்ம A வேல்யூ அப்படியே எழுதிட்டோம். கிராஸ் B intersection Cயோட வேல்யூ எழுதியிருக்கோம். ஓகேவா? கிராஸ்னால் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட் நம்பரை இதுவும் செகண்ட் நம்பர் இதுவும். அப்போ என்னெல்லாம் வரும்? 2, 1, 3, 1 எழுதிட்டோமா? அடுத்தது அதை ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கோம். ஏன்னா நம்ம LHSஸை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம். ஓகேவா? இப்போது RHS பார்க்கும்போது A cross B intersection A cross C அப்படி போட்டிருக்கோம். சரியா? A cross B எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும். A cross B என்னது? ஏயும் போடணும், பியும் போடணும். போட்டுட்டு அதை கிராஸ் பண்ணும்போது என்ன வரும்? 2, 0, 2, 1, 3, 0, 3, 1. ஓகேவா? போட்டுட்டோமா? அதே மாதிரி A cross C எழுதுகிறோம். A cross C A வேல்யூ கிராஸ் அடுத்த C வேல்யூ எழுதியிருக்கோம். 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஓகேவா? இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் வந்துருச்சா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? நம்மளுக்கு RH சைடில் என்ன இருக்குது? A cross B intersection A cross C. இன்டர்செக்ஷன் என்ன சொல்லியிருக்கேன்? காமனாக இருக்கதை மட்டும்தான் எடுத்து எழுதணும். கரெக்டா? அப்புறம் இந்த வேல்யூ இன்டர்செக்ஷன் இந்த எல்லா வேல்யூ அப்படி எழுதணும். இதில் எதெல்லாம் காமனாக இருக்கான்? 2, 1, 2, 1 காமனாக இருக்கான். கரெக்டாக? வேறு யார் காமனாக இருக்கா? 3, 1, 3, 1 காமனாக இருக்குது. ஓகேவா? அதை ரெண்டே மட்டும் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு 1ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்ல இக்குவேஷன், அதையும் பார்க்குறோம், இதையும் பார்க்குறோம். ரெண்டு சேமாக இருக்கா? இதுலேருந்து என்ன தெரியுது? LHS சைடு = RHS சைடு. அதுக்கு அர்த்தம் என்னென்னா நம்ம கொஸ்டினில் இருக்க LHS சைடும் RHS சைடும் என்னது? ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிட்டு. ஹென்ஸ் ப்ரூவ்.